ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 690 லெவல் முடி நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் வாய்ஸை பார்த்தாலே உங்களுக்கு ஏதோ எரிச்சலாக பேசுகிற மாதிரி இருக்கும். சத்தியமாக எனக்கு செம்ம எரிச்சலாச்சு. என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டேக் பண்ணேன், எடுத்துகிட்டு இருந்தேன். 670 அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துகிட்டு இருந்தேன். எடுக்க நெட்வொர்க் இஷ்யூ, லேகு எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் தான் எனக்கு செம்ம எரிச்சல் ஆகிடுச்சு. அப்படி கத்தி தூக்கி வீசிடலாம் போல் இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் பண்ணால் எங்கள் அம்மா அப்புறம் விடவே மாட்டாங்க. அதனால தான் நான் பண்ணல. எப்படியோ பண்ணாலுமே வந்துட்டு உங்களை என்ன சொல்கிறது, திரும்ப வீடியோ எடுத்தால் பாருங்கள், இந்த மாதிரி தான். நான் இந்த நெட்டுக்கு என்ன பண்ணணுன்னு தெரியல. நான் வீடியோ எடுக்கும்போது தான் எப்போவுமே இந்த லேக் வரும், ஓகேங்களா? நான் மற்ற நேரமெல்லாம் லேக் வேணும்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஆகும். ஏன் நினைக்க கூட மாட்டேன், அப்போ கூட வந்துட்டு இந்த மாதிரி லேக் வராது. ஆனால் நான் எப்போ வீடியோ எடுக்கிறேன்னு தெரியுதோ அப்போவே வேற லெவலில் லேக் அடிக்கும். எனக்கே பார்த்தோன்னே ஒரு மாதிரி எரிச்சலாகும். என்னடா இது லூஸ் நெட்வொர்க்காக இருக்குது அப்படின்னு இருக்கும். அதனால தான் கொஞ்சம் எரிச்சலாக பேசிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு டேக்லேயே எனக்கு இன்றைக்கி வீடியோவே எடுக்க வேண்டாம் தோணுச்சு. பட் ஃப்ரீயாக இருக்கிற டைம் வேறு, டக்குன்னு நம்ம போட்டுச்சுன்னா ஒரு வேலை முடிஞ்சுது அப்படின்னு நினச்சி தான் இப்போது ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கிறேன். கிரைண்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணி சவுண்டு மட்டும் கம்மி பண்ணிட்டேன். பாருங்க எப்படி இருக்குது. ஓகே, இன்னும் ஒரு கொஸ்டின் முடிச்சேன்னா எனக்கு இப்போ 2 லெவல் ஏறும். 2 லெவல் மாதம் போகலாம். ஆக்சுவலாக அது நான் வேறு 2xxp கோடு நான் வாங்கலை, கோடு யூஸ் பண்ணேன். ரெடீம் கோட் இருக்குல்ல, இது யூஸ் பண்ணப்போ அந்த பாஸை கொல்கிற மாதிரி தான் ஒரு வீடியோ, இந்த சைபர் பாஸ் இருப்பான்ல அவனை கொல்கிற மாதிரி தான் வீடியோவே. என்னாச்சு, அவனை கொல்ல வந்துட்டு நான் லேகில் செத்து அவன் திரும்பவும் ஹெல்த்தை ரெக்கவர் ஆகி சரி கடுப்பாயிடுச்சு. அப்புறம் எனக்கு ரெக்கார்டை ஏன்டா பண்ணுவோம் அந்த மாதிரி ஆகி போச்சு. ஆனால் அந்தளவுக்கு செத்துட்டு லேக் அடிச்சு அந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது. நான் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னோடய 2xxp கோடுக்கு வேறு முடிஞ்சிடுச்சு. பாருங்கள் எப்படி லேக் அடிக்குது. என் 2xxp கோடு வேறு போயிடுச்சு. ஆனால் ஒரே டென்ஷனு. என்னடா ஒரு வீடியோக்காக நான் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய வீடியோவாக போச்சுன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்துட்டு நிறைய ஸ்டோரேஜ் எடுக்க ஆரம்பிச்சிடும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நிறைய ஸ்டோரேஜ் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் டக்குன்னு முடிக்க அந்த 2xxp கோடு வந்துட்டு யூஸ் பண்ணேன். ஆனால் அதுவுமே போயிடுச்சு. ஸோ அதனால் நான் வெறும் சும்மா இப்படி தான் கிரைண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு கொஸ்ட்டுக்கும் வந்தால் கூட நல்லாயிருக்கும். ஒரே ஒரு கொஸ்ட்டுக்கு 2 லெவல் அந்த மாதிரி கொடுத்தாச்சும் நல்லாயிருக்கும். டக்குன்னு வீடியோ முடிக்கலாம். பட் என்ன சொல்கிறது, நல்லா என் நேரம் கைஸ். ஓகே, வாங்க கிரைண்ட் பண்ணலாம். உங்கள் இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு இப்போ 3 பேர்த்த சேர்க்கிறேன். அதாவது இங்கே இவன், இவன், அதுக்கப்புறம் இவன், அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தனை சேர்க்கும் போது அவனை சேர்க்கலான்னு எப்பப்பெல்லாம் நினச்சி இதை ஷூட் பண்ணுறோனோ அப்பப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு பின்னாடி போகாமல் முன்னாடி போவான். சரி நம்ம கேதர் பண்ண வேணாம், ஒவ்வொன்றாவே அடி போன்ட்டு நான் வந்துட்டு சும்மா இந்த லைட் ட்ரேவை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பின்னாடி போய் விழுவான். எனக்கு பின்னாடி அப்படியே போய் விழுவான். நான் எப்போ வேணுமோ இல்லை எப்போ எனக்கு எல்லாம் வேணுமோ அப்போல்லாம் எனக்கு கிடைக்காது. எப்போ வேண்டாமோ எல்லாமே கிடைக்கும். அதுதான் என்ன சொல்கிறது, டென்ஷன் ஆகும். ஓகே, இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணிட்டுருக்கோம். 583. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கைஸ்,
என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான், ஏகேஎஸ் பிளாக்ஸ் வேர்ஸ்ன்ட்டு. ஸோ அவனோட யூடியூப் சேனல் முடிஞ்சால் செக் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கிற டைமெல்லாம் அவன் வீடியோவும் என் வீடியோவும் பாருங்கள், ஓகேங்களா? அவன் நல்லா எடிட் பண்ணுவான், எனக்கு எடிட் பண்ண தெரியாது, அவ்வளோதான். ஸோ ஓகே, கிரைண்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இது அவனோட அக்கௌண்ட் தான், நான் என்னோடய ஆல்ட் மாதிரி நான் வச்சுக்குவேன். ஆக்சுவலாக இது சொல்ல போனால் என்னோடய ஆல்ட்டு தான், ஆல்ட் அக்கௌண்ட்னே வச்சுக்கலாமே. அதுதான் நான் சீட்டு கொண்டு போகிறேன். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஓகே 600 லெவல் வந்துடுச்சு. ஐயோ கொசு வேறு கிடைக்கிது கைஸ். நான் வேறு ஹாலில் தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேன் கூட போடல, ஏன்னா ஃபேன் சத்தத்துக்கு வீடியோவில் நல்லா டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால தான் ஃபேன் போடாமல் உட்காந்துருக்கேன். கதவு சாத்தினாலும் கொசுவெல்லாம் எப்படியாச்சும் உள்ளே வந்துடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க. என்ன லாகு, லாகுன்னா கைஸ்ல டீ எனக்கு கிரைண்ட் பண்ண முடியல, ஏன்டா இப்படி? ஓ பே டு வின் ஆயிவேன். ஓகே ஓகே தம்பி, பே டு வின்னால இங்கே இருக்கக்கூடாது, கிளம்புல. இங்கே பாருங்க, ஏற சொன்னால் ஏறி எங்கே இருக்கு தம்பி? தம்பி டெலிபோர்ட்டேஷனில் இருக்காப்ப, அதனால் நம்மளால் அவனை அடிக்க முடியாது. சரி வாங்க சார், அவன் மட்டும் இப்போ வராமல் இருந்தான்னா நான் ஒரு கொஸ்ட்டு முடிச்சிருப்பேன். இதாங்க ஸோ ஒரு பெரிய பிரச்சனை. பப்ளிக் சர்வர்னால் இந்த மாதிரி தான் கேவலமாக இருப்பானுங்க. இதுக்கு தான் ப்ரைவேட் சர்வர் உருவாக்கலாம். ஆனால் என்கிட்ட ரோபாக்ஸ் இல்லை, என்ன பண்ணுறது? இது என் மெயின் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. மெயின் அக்கௌண்ட்லாம் நான் கிரைண்ட் பண்ணுறத வீடியோவே கூட போடலாம். அதெல்லாம் நான் ஒரு வருஷத்துக்கு ஒன்றும் இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடியே மேக்ஸ் லெவல் வந்துட்டேன், ஓகேங்களா? சரி வாங்க கிரைண்ட் பண்ணலாம். கிரைண்ட் பண்ணால் கிரைண்ட் பண்ணுற அக்கௌண்ட்டை மட்டும்தான் பேசணும், மெயின் அக்கௌண்ட்டெல்லாம் பேசக்கூடாது. ஓகே ஓகே கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே இதுதான் லாஸ்ட் கொஸ்டா? இல்லை லாஸ்ட் கொஸ்ட் இல்லை, ரொம்ப நேரம் எடுக்குங்க. அதுக்கு தான் நான் வந்துட்டு இந்த இதுவே வாங்கினேன். என்னது அந்த பேர் என்ன, 2 டைம்ஸ் EXP கூட நான் ஃபஸ்ட்டு அதுக்கு தான் வாங்கினேன். இந்த பாஸ் எருமை மாடு, அவனால தான் வந்துட்டு மொத்த EXP கோட் மொத்தமாக அது 20 நிமிஷம் கைஸ். 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம். அந்த 30 நிமிஷத்துக்குள்ளே நான் கிரைண்ட் பண்ணலான்னு பார்த்தேன், அப்போது கிரைண்டே பண்ண முடியல, என்ன பண்ணுறது? ஓகே நான் ஒரு புது கோடு போட போகிறேன், முடிஞ்சால் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஆகட்டும். கேமர் ரோபாட் _EXP 1 million. ஏய் இப்போ 1 million. ஓகே இல்லை சூப்பர் எடுத்துட்டானுங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அது யூஸ் ஆச்சு. சரி ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணால் நில்லுன்னு காமிக்குது, அப்போனா அது எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். சூப்பர். கொசு, என்ன கொசு இப்படி பண்ணுற? கொசு கடிக்குது கேஸ். ஓகே கிரைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா? நான் சொன்னேன் ஒரு 30 சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 30 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா என்னோடய அனதர் ஆல்ட், அதாவது என்னோடய இன்னொரு ஆல்ட்டை வந்துட்டு நான் வந்துட்டு கிரைண்ட் பண்ணி செகண்ட் சீக்கு ரீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு 29 சப்ஸ்கிரைபர்ஸில் நிற்கிது. வெறும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர்னால் நான் இன்னொரு டாஸ்க் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அந்த ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் கைஸ். 29 இருப்போம், இப்போ 30 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுவோம். ஸோ ப்ளீஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு லைக்கை தட்டி விடுங்க, ஒரே ஒரு ஷேரை பண்ணி விடுங்க.
ஒரே ஒரு கமெண்ட்டே நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை அப்படியே கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன வேலை, அது ஆளில் மட்டும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுறதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வரும். ஓகே, ஓவராக வாய் பேசாமல் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணலாம் கைஸ். கிரைண்டு அதான் வெறும் இன்னும் 4 லெவல் கைஸ். 4 லெவல் ஐயோ 4 லெவல். இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃப்ரூட் ரோல் பண்ணலாம். என்ன ஃப்ரூட்டு கிடைக்குதுன்னு தெரில. நம்ம கூடிய சீக்கிரம் செகண்ட் சி வேறு போக போகிறோமா, அதனால் என்னாச்சு, அதனால் வந்துட்டு காட்சா கடவுள் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஃப்ரூட்டு தராரு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, கடவுள் காட்சா. நான் செகண்ட் சிக்கு போக போகிறேன். ஏதாச்சும் நல்லா ஃப்ரூட்டாக கொடுத்து அடிச்சு கொடுங்க ப்ளீஸ். ஓகே, நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். காட்சா கடவுள்கிட்ட முன்னாடி போய் நம்ம இதை தான் சொல்ல போகிறோம். சொல்லி நம்மளுக்கு நல்ல ஃப்ரூட்டு கொடுக்குறாரா அப்படி இல்லையான்னு பார்ப்போம். நல்ல ஃப்ரூட்டு கொடுத்தாருன்னா வாழ்க 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 வளமுடன். இதுவே நல்ல ஃப்ரூட்டு இல்லை வேறு ஏதாச்சும் கெட்ட ஃப்ரூட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் டைம் கொடுத்துருவாரு, நம்பிக்கை. ஓகேங்களா? காட்சா கடவுள் என்றைக்குமே கை விட மாட்டார். ஓகேங்களா? அதை மனசில் வச்சுக்கோங்க. காட்சா கடவுள் என்றைக்குமே கை விட மாட்டார் அப்படின்ட்டு 3 வாட்டி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. என்ன கமெண்ட் பண்ணணும்னா, காட்சா கடவுள் கைவிட மாட்டார் சரணம் சரணம், காட்சா கடவுள் கைவிட மாட்டார் சரணம் சரணம். அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் பாருங்கள், அடுத்த செகண்ட் உங்களுக்கு செம்ம ஃப்ரூட்டாக கிடைக்கும். ஸோ ஓகே, அங்கே ரெயின் பண்ணலாம். ஓகே கைஸ், வாங்க கிரைண்ட் பண்ணலாம். அப்படிலேருந்து கிரைண்ட் பண்ணலான்ற, ஆனால் கிரைண்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னடா லாஜிக்கே எல்லாம் பேசுகிறேன்னா, எனக்கு மூளை கிளம்பி போச்சு. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் நான் சரி பண்ணிடுவேன். ஓகே, நம்ம தானே இது, நம்ம வந்துட்டு 687 லெவல் வந்தாச்சு. ஸோ இன்னும் இன்னும் கொஞ்சம் லெவல் தான். வந்துட்டு என்ன சொல்கிறது, இப்போது 90 முடி தான் ரீச் பண்ண போகிறோம். ரீச் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் சி தான், டேரெக்டாக செகண்ட் சி. ஸோ வந்துட்டு நம்ம இன்னொரு அக்கௌண்ட் இருக்குல்ல, நம்ம இன்னொரு அக்கௌண்ட்டையும் நம்ம செகண்ட் சி கொண்டு போகிறோம். ஓகேங்களா? செகண்ட் சி அதையும் கொண்டு போகும்போது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ, அதாவது இந்த ஐடிஸ் எல்லாம் இருக்காங்களே, சரி இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரேஸ் டெவலப்மெண்ட், அதாவது ரேஸ் V1 தான் இருப்போம். இப்போ ரேஸ் V2, ரேஸ் V3, ரேஸ் V4 அந்த மாதிரி எடுக்க போகிறோம். ஆனால் ரேஸ் V4க்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இது தேவை, என்ன சொல்கிறது, ரேஸ் V4க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு, ஐயோ நான் வேறு மேலே போயிட்டுருக்கேன். ரேஸ் V4க்கு வந்துட்டு ரேஸ் V4க்கு நம்ம C3 போனோம். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். ஒரே நிமிஷம் கைஸ், ஒரே நிமிஷம் வந்துடுங்க. சரி வந்துடுறேன்.
ஓகே கைஸ், என்னாச்சுன்னு எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, அதுக்கு தான் போயிட்டேன். ஸோ நல்ல வேலை நான் மேலே வந்துட்டேன். இல்லாட்டினா எங்கள் அம்மா அப்படியே கற்றுனாங்க என்ன, அது கேட்டிருக்கோம் உங்களுக்கு. இப்படியே எஸ்கேப் ஆயிட்டேன். ஓகே வாங்க, எனக்கு கெஸ் வாங்குது, ஓடி போயிட்டு ஓடி வந்தேன்னா, அதனால் கவலைப்படாதீங்க. ஓகே வாங்க, இந்த பாஸ் மட்டும் அடிச்சு கொண்டுடலாம். நம்மளுக்கு ஒரு 2 லெவலாச்சும் கிடைக்கணும்னு வேண்டுங்க. அட்லீஸ்ட் 2 லெவலாச்சும் கிடைக்கும். ஸோ ஸ்க்ரீனை கீழே, ஐயோ ஸ்க்ரீனை கீழே கொண்டு வர மறந்துட்டேன். களை விடுங்க, தட்டி விடுங்க, பார்த்துக்கலாம். தட்டி விடுங்க, பார்த்துக்கலாம். எப்போவுமே யாராச்சும் நீங்கள் தப்பு பண்ணிட்ட, ஏன்டா இப்படி பண்ணுற, டி என்னடா நல்ல சான்ஸ்ராடி, ஏன்டா இப்படி பண்ண, ஒரே விஷயந்தான், தட்டி விட்றா பார்த்துக்கலாம். அதை மட்டும் சொல்லுங்கள். போடாங்கிட்டு காய்ஸ், நான் அவனை தான் எய்ம் பண்ணேன். அவனை எய்ம் பண்ணால் என்னோட கிராஸ் வந்துட்டு, சரி கிராஸ் சரி, என்ன இந்த பாயிண்ட் வந்துட்டு வேற எங்கேயும் காமிக்குது. அப்பா அடி, நான் டேப் பண்ணுறேன், ஆனால் டேப் வந்துட்டு கரெக்டாக விலக மாட்டேங்குது. அதே பிசின்னா என்ன, கீயை மட்டும் ஹோல்டு பண்ணால் போதும். சா, நம்மளும் ஒரு நாள் பிசி வாங்குறோம் கைஸ். ஷோ கடவுளே கடவுளே கடவுளே, ஒரு நல்ல புத்தியை கொடுப்பா. நம்மளும் ஒரு நாள் ஒரு செம்ம பிசி வாங்குறோம். இந்த பிசியை வச்சு வேற லெவலில் விளாண்டு காமிக்கிறோம் கைஸ், வேற லெவலில் விளாண்டு காமிக்கிறோம். ஆனால் பிசியில் சில இதுலலாம் காசு கட்டி என்ன சொல்கிறது, இந்த ஐயோ வேற என்னமோ ஒன்று, என்ன சொல்கிறது, ஒரு என்ன என்னமோ ஒன்று, அதில் வந்துட்டு பிசி கேம்ஸ் எல்லாம் விளையாடணுன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50 ரூபா கீழே, 100 ரூபா கீழே, அந்த மாதிரி எல்லாம் காசு கட்டணுமாமா. எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு கேமுக்காக காசு கட்ட விட மாட்டாங்க. இதில் எங்கே நம்ம 100 ரூபா விட்டுங்க, தட்டி விடுங்க பார்த்துக்கலாம், தட்டி விட்டுங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஓ இவன் ஒரு அட்டை, அவ்வளோதான்டா. தேங்க்ஸ்டா தம்பி. ஆக்சுவலாக இது நான் அப்பா வந்துட்டு லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தேன். இவனோட லெவல் வந்ததுக்கப்புறம் கூட எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது இவனுக்குள்ள. அப்புறம் நான் டக்குன்னு முடிக்கணும். ஏன்னா அப்போ வந்துட்டு என்கிட்ட ஒழுங்காக ஸ்டாட்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்க காசு, இவனை போட்டு அடி பிச்சு போடுறேன். எல்லாமே உங்களுக்காக. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு 3 விஷயந்தான், 4 விஷயம்னு வச்சுக்கோங்களேன். லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, நெக்ஸ்ட்டு என்ன கமெண்ட் பண்ணி கொடுங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலை என்னென்னா, அது ஒன்றும் ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை, கொட்டி ஒன்று பாடி ஒரு அப்பாடி கிடச்சிச்சு கைஸ். என்னன்னா ஒரே ஒரு வேலை தான், பெல் ஐக்கனை மட்டும் போட்டு விட்ருங்க, அவ்வளோதான் விஷயமே. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்ருங்க. கூட அந்த பெல் ஐக்கனையும் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டாடா, பாய், குட் பை. வரட்டா மாமே.